ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் கேஎஸ் டகல் எழுதின த டாக்ஸி டிரைவர் ஸ்டோரியோட சம்மரியை பார்க்கலாம் வாங்க. கேஎஸ் டகல் இவரோட ஃபுல் நேம் என்னன்னு பார்த்தோன்னா கர்தார் சிங் டகல். இவர் வந்து ஒரு இந்தியன் ரைட்டர். இவர் வந்து பஞ்சாபி, உருது, ஹிந்தி, இங்கிலீஷ் இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸில் ரைட்டிங் எழுதிட்டுருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ், நாவல்ஸ், ட்ராமாஸ் அண்ட் பிளேஸ் எல்லாம் எழுதியிருக்கிறாரு. இவரோட ஒர்க்ஸ் எல்லாமே இந்தியன் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் ஆல் இண்டியா ரேடியோவில் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. த டாக்ஸி டிரைவர் அப்படின்ற இந்த ஸ்டோரியில் டிட்டோ அப்படின்ற ஒரு டாக்ஸி டிரைவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவரோட ரியல் நேம் என்னென்னா வந்து ஹர்தீப் சிங். இவர் வந்து பாகிஸ்தானில் கொஞ்சம் நல்ல வசதியான ஒரு ரிச்சான ஃபேமிலியில் பிறந்து வளர்ந்துட்டுருக்கிறாரு. ஆனால் இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷன் வரப்போ என்ன ஆகுது, இவங்க வந்து பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவுக்கு வந்து வந்துடுறாங்க. அண்ட் அங்கே ரிச்சாக இருந்த இவங்களோட லைஃப் இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுது. அண்ட் இங்கே இந்தியாவில் அவர் வந்து ஒரு டாக்ஸி டிரைவராக மாறிடுறாரு. வந்து டிட்டு அவனோட காரில் பேக் சீட்டில் ஒரு வேலெட், ஒரு பர்ஸை வந்து பார்க்குறான். அதை பார்த்தோன்னே அவனுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, இது வந்து அவனோட காரில் ட்ராவல் பண்ணி வந்த ஏதோ ஒரு பேசஞ்சர் தான் மிஸ் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பர்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் நிறைய மணி இருக்குது. பட் வந்து அதை பார்த்து ஹாப்பினஸ் தானே டிட்டுவுக்கு வந்திருக்கணும். பட் வந்து அவன் ரொம்ப அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுறான். அண்ட் அவனுக்கு வந்து அந்த பர்ஸை வச்சு என்ன பண்ணுறதுனே தெரியல. பிகாஸ் இது வந்து ஆல்ரெடி ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. ஸோ டிட்டு வந்து அவனோட வீட்டுக்கு வந்து போகணும். ஸோ அவன் வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறான். அண்ட் டிட்டு என்ன பிலீவ் பண்ணுறான்னா, இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிற மணி எல்லாமே வந்து சந்தேகத்துக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு டிட்டு வந்து ஃபீல் பண்ணுறான். டிட்டு என்ன ஃபீல் பண்ணுறான்னா, ரிச் பீப்புளுக்கு வந்து அவங்களோட மணியில் அவ்வளோவா கேரிங்கே கிடையாது. அவங்களோட திங்ஸையும் அவங்க சேஃபாகவே வைக்க மாட்டாங்க அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறான். அவங்க சப்போஸ் ஏழையாக இருந்திருந்தாங்க, புவராக இருந்திருந்தாங்கன்னா அந்த பீப்புளுக்கு வந்து மணியோட அருமை தெரிஞ்சிருக்கும். அவங்கக்கிட்ட நிறைய காசு இருக்கிறதுனால அந்த மணியோட அருமை அவங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு டிட்டு ஃபீல் பண்ணுறான். இந்த பீப்புளெலாம் ரிச்சாக இருக்கிறதுனால தான் அவங்களோட திங்ஸை ஈஸியாக மறந்து வச்சுட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிட்டு நினச்சிக்கிறான். பிகாஸ் டிட்டுவோட அந்த டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸில் இன்னும் முன்னே ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அது என்னென்னா, அவனோட காரில் வந்து இன்னொரு பேசஞ்சர் அட்டாச் கேஸை வந்து அவனோட கார்லேயே மறந்து வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அதுவும் அவனுக்கு ரொம்ப பெரிய பேர்டனாக இருந்து அதுலேருந்து டிட்டோ என்ன பண்ணுவான்னா, காரில் வர பேசஞ்சர்ஸ் வந்து எங்கே போகிறாங்க, எதுக்காண்டி போகிறாங்க அப்படின்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு சும்மா நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுப்பானா. பிகாஸ் அந்த மாதிரி அட்ரஸ் வாங்கி வைக்கிறது மூலியமா ஏதாச்சும் ஒரு பேசஞ்சர் அவங்களோட திங்ஸை மறந்து வச்சுட்டு போயிட்டாங்கன்னா அதை அவங்கக்கிட்டே ரிட்டர்ன் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்குறாரு. டிட்டு வந்து என்ன நினைக்கிறாருன்னா, நம்மளுக்கு சொந்தம் இல்லாத அந்த மணியை வச்சு நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. பிகாஸ் இவரோட ஒய்ஃபுக்கு வந்து லூகோடெர்மா இருக்குது. அதாவது வந்து ஸ்கின் எல்லாம் வந்து அப்படியே வெள்ளை வெள்ளையாக மாறுறது. இதுக்கு ரீசனாக என்ன நினைக்கிறாருன்னா, அவர் ஒய்ஃப் வந்து வேற ஒருத்தவங்களோட கிளாத்ஸ், ட்ரெஸ்ஸை வந்து வியர் பண்ணியிருக்காங்களாம். அதனால தான் அவங்களுக்கு வந்து இந்த நோய் வந்ததாக அவர் வந்து நினைக்கிறாரு. அண்ட் வந்து இவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாராம். மற்றவங்களோட திங்ஸை வந்து நம்ம எப்போவுமே எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாராம். இது வந்து இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ரீசன் வந்து அவரோட லைஃப்பில் நடந்த இன்னொரு இன்சிடெண்ட். அந்த இன்சிடெண்ட் வந்து அவரோட வாழ்க்கையில் அவளால் மறக்கவே முடியாதான். ஒரு நாள் ஈவினிங் வந்து அவர் பாகிஸ்தானில் இருக்கிறப்போ அவர் வந்து அவரோட பைசைக்கிளில் போயிட்டுருக்கிறாரு. ஒரு பஜார் வழியாக போகிறாரு. அப்போ அந்த மார்க்கெட்டில் பார்க்குறாரு, நடு ரோட்டில் வந்து ஒரு பெரிய பார்சல் வந்து இருக்குது. இவர் என்ன பண்ணுறாரு, மெதுவாக அந்த பார்சல் கிட்ட போயிட்டு அதை வந்து தூக்கி பார்க்குறாரு. அது வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்குது. உடனே என்ன பண்ணுறாருன்னா, டிட்டுக்கு வந்து அந்த பார்சலுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ற ரொம்ப க்யூரியாசிட்டி வந்து வந்துடுது. உடனே என்ன பண்ணுறாரு, சுற்றி யாராச்சும் அவங்கள பார்க்குறாரான்னு பார்க்குறாரு. யாருமே அவரை பார்க்கல அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த பார்சலை யாருக்குமே தெரியாமல் மெதுவாக தூரம் எடுத்துகிட்டு போயிடுறாரு. அப்புறம் யாருமே இல்லாத ஒரு இடத்துல போய் நின்றுட்டு அந்த பார்சலை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. இந்த பார்சலை வந்து அவர் ஓப்பன் பண்ணுறாரு. பண்ண உள்ள ஃபுல்லாகவே பேப்பர்ஸால் ரோல் பண்ணியிருக்கு. அண்ட் அதை பார்க்குறப்ப தான் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு என்னென்னா, அங்கே இருக்க ஷாப்கீப்பர்ஸ் எல்லாம் அங்கே வர சிட்டிசன்ஸோட ஹானஸ்டியை உண்மையாக எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி தான் அந்த பார்சலில் வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாரு. அண்ட் இவர் வந்து ரொம்ப ஷேமாக ஃபீல் பண்ணுறாரு. அண்ட் மறுபடியும் நம்ம அந்த பிளேஸுக்கு எப்படி போக முடியும் அப்படின்ட்டு வந்து யோசிக்கிறாரு. அந்த டைமில் தான் இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷன் வருது. இவரும் வந்து இந்தியாவுக்கு வந்துடுறாரு. அகைன் அந்த பிளேஸுக்கு போக வேண்டிய தேவை இவருக்கு வரவே இல்லை. இந்த இன்சிடெண்ட்டை வந்து டிட்டுவால் மறக்கவே முடியாது. பிகாஸ் அதுலேருந்து தான் இவர் வந்து மணி ரிலேட்டடான இஷ்யூலெலாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறாரு.
இது வந்து அவரோட வீட்டுக்கு வந்து அந்த பர்ஸ தூக்கிட்டு போயிடுறாரு. அங்க வந்து அவங்களோட ஒய்ஃப் பண்டி என்ன பண்றாங்க, அந்த பர்ஸ எடுத்து வச்சுட்டு, "இத வந்து நம்மளோட குடும்ப தேவைக்காண்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்ல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அது மட்டும் இல்லாம, இந்த மணிய வந்து அந்த பெர்சன் வந்து ரொம்ப கடின உழைப்பால ஏர்ன் பண்ணல. அதனால தான் இந்த காசு வந்து அவர்கிட்ட இருந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ, இத வந்து நம்மளே வச்சுக்கலாம். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்ல, நம்மளுக்கு நெறைய தேவை இருக்கு. இந்த மணிய நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பண்டி வந்து சொல்றா. ஆன்டி வந்து மொராலிட்டிக்கு முன்னாடி அவளோட ஃபேமிலி நீட்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுறா. பட் டிட்டு வந்து அந்த ஹானஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றான். அந்த நைட் வந்து டிட்டு படுத்து தூங்கிடுறான். அவனோட ட்ரீமில் வந்து ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது. உடனே டக்குன்னு எந்திரிச்சிடுறான். எந்திரிச்சிட்டு அவன் வந்து என்ன நினைக்கிறான்னா, நம்ம மற்றவங்களோட மணியை வச்சிருக்கிறதுனால தான் வந்து நம்மள ட்ரீமில் கூட வந்து இப்படி நம்மளை டார்ச்சர் பண்ணுது. ஸோ வந்து அதை எப்படியாச்சும் ரிட்டர்ன் கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறான். அவன் வந்து அவனோட ஒய்ஃப் பண்டியை பார்க்குறான். அவள் வந்து அந்த பர்ஸை வந்து அவளோட பக்கத்தில் வச்சுட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கிறா. டிட்டு வந்து அவனோட ஒய்ஃப் பக்கத்துல இருக்கிற அந்த மணிய வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றான். அந்த டைம்ல பண்டி வந்து முழிச்சிடுறான். டிட்டு வந்து அவனோட ட்ரீம் பத்தி அவகிட்ட சொல்லிட்டு, எனக்கு வந்து அந்த காச அந்த பாசஞ்சர் கிட்ட ரிட்டர்ன் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். பட் வந்து பண்டி வந்து தர முடியாதுன்னு சொல்லிடுறா. 2 பேருக்குமே வந்து ஆர்கியூமெண்ட் ஆயிருது. ஃபைனலா என்ன ஆகுதுன்னா, டிட்டு வந்து ரொம்ப கோவமாகி பண்டிய வந்து அடிச்சிடுறான். அண்ட் அடிச்சு முடிச்சுட்டு, அவன் வந்து அதுக்காண்டி ரொம்ப ஷேம்ஃபுல்லா ஃபீல் பண்றான். எண்ட் ஆஃப் த ஸ்டோரியில வந்து பண்டி அந்த காச அவளோட சன்னு கிட்ட காமிச்சுட்டு, நம்ம வந்து இந்த மணிய நம்மளோட நீட்ஸுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறா. அப்போ வந்து அவளோட சன் பண்டியோட கன்னத்துல இருந்த கை தடத்த பார்த்துட்டு, "மம்மி அப்பா உங்கள அடிச்சுட்டாரா?" அப்படின்ட்டு வந்து கேட்குறான். அதுக்கு வந்து பண்டி சொல்றா, "ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப அடிக்கிறது வந்து ரொம்ப நார்மலான விஷயம்" அப்படின்ட்டு வந்து சொல்றா. இந்த ஸ்டோரி மூலியமா நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, நேர்மையா வாழ்றதுக்கும், பிராக்டிகல் லைஃபுக்கும் நெறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிட்டு மூலியமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா, அவனோட ஒய்ஃப் பண்டி, அவளோட மென்டாலிட்டி எப்படி இருக்கு? அவளுக்கு வந்து அவளோட ஃபேமிலி நீட்ஸுக்கு வந்து அந்த மணி தேவை. ஸோ வந்து அத அவ கண்டிப்பா அவளோட ஃபேமிலிக்காண்டி யூஸ் பண்ண போறா அப்படின்றதுல வந்து ஷூரா இருக்கிறா. இது மூலியமா ஒரு இந்தியால ஒரு நார்மலான லைஃப் லீட் பண்ற பீப்பிளோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸ்டோரியில வந்து ரைட்டர் இது ரைட், இது ராங் அப்படின்ட்டு வந்து எதையுமே சொல்ல வரல. அத வந்து ரீடர்ஸோட கையிலே குடுத்துட்டு, நீங்களே நம்மளோட ஓன் கன்க்ளூஷனுக்கு வந்துக்கோங்க அப்படின்ட்டு வந்து முடிச்சிருக்கிறாரு. அண்ட் இந்த ஸ்டோரியில வந்து நம்ம எத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, ஒரு நார்மலா ஸ்ட்ரகிள் லைஃப்ப லீட் பண்ற ஃபேமிலியோட சிட்யூவேஷன வந்து நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.